நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இருக்கிற தமிழ் பெண் தானே கனிமொழி, அவங்கள எம்எல்ஏ ஜெயிக்க விடுவாங்களான்னு பார்ப்போம். திமுகவும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 மலரும். கோபின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் எல்லா மனுக்களையும் கொடுத்துட்டு அந்த மனு கொடுத்துருக்கு ஒரு ரசீது கையில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கன்னு எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜில் அதை பூட்டி சாவி என் கையில் தான் இருக்குது, நீங்கள் வந்து சிஎம் சேம்பருக்குள்ளேயே டைரெக்டாக வந்து என்ன கேள்வி கேட்கலான்னு சொன்னார். ஏதாவது பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? நான் இல்லை. மத்திய அரசு குறை சொல்கிறாங்கல்ல, இப்போ போதிய நிதிகள் வராமல் இருக்கிறதுனால இங்கே ஒரு நிதி சுமை ஏற்படுது. இந்த இடத்துல பல்பு சரியாக எரியலைன்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் காரணம்னு சொல்லுவார். இவர் தமிழ்நாடோட முதலமைச்சரா இல்லை பாஜகவை எதிர்க்கிற பிஆர் ஏஜென்ட்டாக தமிழ்நாடு வேலை செய்கிறாரான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நாங்கள் சொல்கிறோம் 10 வருஷத்தில் 52,35,000 பேருக்கு லேப்டாப் நாங்கள் கொடுத்துருக்கோம். முதல்வர் அவர்கள் பேசும்போது 2019 இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அப்போவே வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாதனால ஒரு 55,000 லேப்டாப் வந்து வீணானுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்ல. 35,000 லேப்டாப் கொடுத்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் 4.25 வருஷம் ஆச்சால ஒரு லேப்டாப் அது கொடுத்தீங்களா? ஒரு 4 லட்சம் கோடி அளவுக்கு ஒவ்வொரு துறையிலையுமே வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய ஒரு பட்டியலை, ஒரு அறிக்கையை ஆளுநர்கிட்ட இபிஎஸ் அவர்கள் கொடுக்குறாரு. அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? நியாயப்படி அவங்க பண்ணது ஊழல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான தேவையான தரவுகள், எல்லா விஷயங்களும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ரகுபதி அவர்கள் சொல்கிறார், இதே மாதிரி தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நாங்களும் தான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்க மேலே கேசஸ்லாம் நிலுவையில் இருக்குது. நாங்கள் தானே தப்பு பண்ணோம், நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, நீங்கள் அமைச்சர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. நீங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்டா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற பிரச்சனைகளை நீங்க ஒட்டுமொத்த மாநிலமே அந்த நிலைமையில இருக்கு. நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா கடைசி 365 நாள்ல எத்தனை பாலியல் வன்புணர்வு கேஸ் வந்திருக்கு நீங்களே எடுத்து பாருங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்காம பண்றதுக்கு தான் நீங்க அரசாங்கம் இருக்கீங்க. அதுக்கிட்ட பாலிசி பண்ணிருக்கீங்கிறது என்னோட கேள்வி. திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுறீங்க, ஆனா இந்த பேசுற முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு லாஸ்ட் 6 மாதங்களாக இதுக்கு முன்னாடிலாம் அதிமுக தங்களுக்கு இருந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் எதிர்க்கட்சியா செயல்படல. 5 வருஷத்துல மொத்தமா எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் லிஸ்ட் எடுங்க, யார் பண்ணியிருக்கான்னு பாருங்க. நாங்க தான் ஹையஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்க தான் எல்லாமே எதிர்த்திருக்கோம். சும்மா இப்படி சொல்றதுக்காக தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அதான கேள்வி. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய மாணவரணி செயலாளர் திரு சிங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக தொடர்பாக பேசப்பட்டு வரும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார், இப்போ அதிமுகவினுடைய தேர்தல் பணிகள் அளவுக்கு போயிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களினுடைய பிரச்சாரங்களை மக்கள் எப்படி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அதிமுக தேர்தல் பணிகள் எங்கள் பொதுச் செயலாளர் ஆல்மோஸ்ட் 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. பூத் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம். ப்ளஸ் அவர் பர்சனலாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு ஒரு 180 190 தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் போயிருக்காரு. ஒரு 75 லட்சத்துக்கு மேலே மக்களை சந்திச்சிருக்காரு. ஒரு 10-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எல்லா பக்கம் வந்து 20,000 30,000 50,000 பேர் வந்து அவருக்கு நல்ல வரவேற்பு, நல்ல கூட்டம். ஒவ்வொரு இடத்துல போகும்போது அங்கங்கே இருக்கிற விவசாயிகள், அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கிற விமன், அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி அவங்களோட குறைகள், அடுத்து என்ன டெவலப் பண்ணுவோங்க எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சிட்டு வந்துட்டுருக்காரு. ஓவராலாக ஐ திங்க் வி ஆர் ஆல் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் த எலெக்ஷன். பட் அதே நேரம் இந்த சைடு திமுகவும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 மலரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. கோபின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெரிய அட்டைப்பெட்டியில் எல்லா மனுக்களையும் கொடுத்துட்டு அந்த மனு கொடுத்துருக்கு ஒரு ரசீது கையில் கொடுத்துட்டு இங்கே பாருங்கன்னு எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜில் அதை பூட்டி சாவி என் கையில் தான் இருக்குது. இந்த ரெசிப்ட் வந்து நான் முதல்வர் ஆனதுக்கப்புறம் ஏமாற்றிட்டுலாம் போக முடியாது, நீங்கள் வந்து சிஎம் சேம்பருக்குள்ளேயே டைரெக்டாக வந்து என்ன கேள்வி கேட்கலான்னு சொன்னார்.
அதில் ஏதாவது ஒரு மனு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்னா இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விதவிதமாக விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிற தமிழ் பெண் தானே கனிமொழி, அவங்கள எம்எல்ஏ ஜெயிக்க விடுவாங்களான்னு பார்ப்போம். அதுவே விடாமல் அவங்க பையன் வரணும்னு சொல்லிட்டு டெல்லியிலேயே வச்சுருக்காங்க இங்கே வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரி கிமிக்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம் எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க நிற்கலையோ. எனக்கு கிடைச்ச தகவல் படி அவங்க டெல்லியிலே இருந்தால் தான் உதயநிதிக்கு பிரச்சனை இல்லைங்கிறக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது. ஆனால் இப்போ சேர்ந்திருக்கிற இந்த திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ லேப்டாப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இந்த தேர்தல் நெருக்கத்துக்காக பண்ணும்போது இதை மக்கள் கவனிக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு புறந்தள்ளிட முடியாதுல்ல. தள்ளலாம். ஏன்னு நான் சொல்கிறேன். மக்களை தேடி மருத்துவம் எடுத்துக்கோங்க. மக்களை தேடி மருத்துவமில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2.5 கோடி பேருக்கு வீட்டுக்கு போய் நாங்கள் மருத்துவம் பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது தமிழ்நாட்டில்? 2.25 கோடி ரேஷன் கார்டு தான் இருக்குது. அப்போ அவ்வளோ ரேஷன் கார்டு தான் இருக்குது. இல்லாத வீட்டுக்கு அவங்க எப்படி போய் மருத்துவம் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரில. இப்போ நீங்கள் 2.5 கோடி வீட்டுக்கு நீங்கள் போய் பேருக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா வீட்டுக்கும் போயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே நம்ம 5 பேர் இருக்கோம். நம்ம வீட்டில் எந்த வீட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம்லேருந்து வந்தாங்கன்னா யார் வீட்டுக்கும் வரல. இதுதான் உண்மை. வந்திருந்தால் யாராவது சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இதுக்கு முன்னாடி அம்மா மினி கிளினிக்னு எடப்பாடியார் என்ன ஆரம்பிச்சிருந்தாரு. 2000 மினி கிளினிக் அங்கங்கே இருந்தது. ஃபிசிக்கலாக இருக்குது, டாக்டர் இருக்காங்க, அங்கே போனால் பார்க்கலாம், உடம்பு சுகம் இல்லைன்னா பார்த்துட்டு வரலாம். இது இந்த மாதிரியான திட்டம். இப்போ இவங்க 2.5 கோடி பேருக்கு பார்த்ததா சொல்கிறாங்க. 2.5 கோடி பேர் கணக்கு எழுதியிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். இந்த 2.5 கோடி பேர் பார்த்தாங்களா இல்லையானே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கலங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியுது, உங்களாலே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பேச்சில் மட்டுமே பண்ணுறாங்க. மக்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்களோட புத்திசாலித்தனத்தை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. மக்கள் எப்பயுமே மக்களை தேடி மருத்துவம்னு சொல்கிறாங்க, உடனே நல்லா பண்ணிடும் அப்படிலாம் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு என் பேக்கெட்டில் 500 ரூபா இருந்தது, இன்னைக்கு 500 ரூபா இருக்குது. நான் கட்டின 500 ரூபா கரண்ட் பில் எனக்கு 1500 ரூபா கட்டியிருக்கேன். 1000 ரூபா 2 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கேன். 1000 ரூபா ஒரு வருஷத்துக்குன்னா 6 தடவை கரண்ட் பில் நாங்களோட 6000 ரூபா × 5 30,000 ரூபா அரசாங்கம் எங்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. இதுதான் மக்கள் பார்ப்பான். எனக்கு வீட்டு வரி டபுள் ஆகிருக்கு, ட்ரிபிள் ஆகிருக்கு. வீடு கட்டணுன்னா அப்ரூவல் அதிகமாகிருக்கு, தண்ணி வரி அதிகம், குப்பைக்கு வரி போட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் விலை எல்லாத்தையுமே ஏற்றிருக்கீங்க. அப்போ மக்களோட பிரச்சனை என்னங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. இல்லை, இதுதான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, இல்லை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கன்னா அங்கே தான் மத்திய அரசை குறை சொல்கிறாங்கல்ல. இப்போ போதிய நிதிகள் வராமல் இருக்கிறதுனால இங்கே ஒரு நிதி சுமை ஏற்படுது, இங்கே நலத்திட்டங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வரிகளை உயர்த்த வேண்டியிருக்கு, உலக வங்கியிலேருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட காரணங்கள். இப்போ இந்த பக்கம் அது வேலிட் பாயிண்ட்டாக தானே மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதை வேலிட் பாயிண்ட்டாக இதை 2ஆக பிரித்து பார்க்கலாம். நீங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. கடன் வாங்கினது ஒன்று கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பல்பு சரியாக எரியலைன்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா, அதிமுக பாஜக கூட்டணி தான் காரணம்னு சொல்லுவார். இந்த இடத்துல உங்கள் கேமரா சரியாக வேலை செய்யலைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அதிமுகவை பாஜக அழிக்கிறதுன்னு சொல்லுவார். இந்த பக்கம் உங்கள் டிவி வேலை செய்யலைன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அதிமுக பாஜகவின் அடிமைன்னு சொல்லுவார். தொடர்ந்து இவர் தமிழ்நாடோட முதலமைச்சராக இல்லை பாஜகவை எதிர்க்கிற பிஆர் ஏஜென்ட்டாக தமிழ்நாடு வேலை செய்கிறாரான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும்போது எல்லாருமே கலந்து ஆலோசித்து தான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வருஷம் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டில் பட்ஜெட் வெளியே வருது. அது ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, யார் வேணால் பார்க்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பார்த்து நிதி நிலைமை என்னன்னு தெரிஞ்சு தான் உங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் தயாரிக்கணும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பாலாரும் தேனாரும் போகும், எது வேணால் பண்ணிடுவோம், எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நிதி சுமை இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பித்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நிதி சுமை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது எப்பேற்பட்ட பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இங்கே யார் ஆட்சி பண்ணுறான்? நாங்கள் ஆட்சி பண்ண காலத்துலையும் கூட தான், இதுக்கு முன்னாடி இங்கே ஆட்சி பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒன்று மத்திய அரசு குறை சொல்லி எதுனாலும், நாங்கள் கூட்டணி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எங்களுக்கு முதல்வராக நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் தானே பண்ணோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்யூஷனே சொல்ல மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இன்னைக்கு அனிதா அவங்க வீட்டில் ஒலை கொதிக்குதா இல்லையா, அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்களான்னு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ கனிமொழிக்கோ தெரியாது. அன்னைக்கு பாவம் அந்த பொண்ணு செத்து போச்சு, அங்கே போய் நின்று அது அவ்வளோ பெரிய அரசியலாக்கி கூட பிறந்த சகோதரன் மாதிரி இருப்பேன், நாங்கள் வந்தால் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லி மிக பிரம்மாண்டமான டிராமா உருவாக்குனாங்க. இன்னைக்கு இவங்களாம் 1 கோடி 2 கோடி ரேஞ்ச் ரோவர் காரில் போயிட்டு இவங்க சந்தோஷமா இருக்கு. அந்த வீட்டில் அவங்க இருக்கிறவங்க அவங்க பெண்ணை இழந்து அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் முதல் கூட்டத்தொடரிலே நீட்டை இது செய்வோம், எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு கூச்சமே இல்லாமல் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பிரசண்டா அதுக்கு சொல்யூஷன் யார் கொடுத்துருக்கா? அதிமுக கொடுத்துருக்கு. அந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன். ஏன்னா இந்த ப்ராப்ளத்தை உருவாக்குனதே பாஜகன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்ல இருக்கும் போது தான் முதல் இது கொண்டு மத்திய அமைச்சராக திமுகவின் காந்தி செல்வன் இருக்கும்போது இது வந்தது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நமக்கு தீர்வு கிடைச்சு இதுக்கு மேல அப்பீல் போகாதீங்கன்னு சொன்னாங்க. பப்ளிக்ல இருக்கு. ஆனால் அப்பீல் போவேன் நளினி சிதம்பரம் அப்பீல் போன கிடைத்த நீட்டு இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்கு நமக்கு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன?
அப்போ அரசு யாருனால வந்து நம்மளால வந்து நீட் கோச்சிங் எடுக்கிறதுக்கு பே எல்லாம் பண்ணி படிக்க முடியாது. அரசு பள்ளியில் படிக்கிறோம் ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்ஸ் முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 7.5% உள்ளொதுக்கீடு. கவர்மெண்ட் ஒப்புதல் கொடுக்கல. இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் யூஸ் பண்ணாத அந்த ஒரு இதை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை யூஸ் பண்ணி அவர் வந்து எடுக்கிறார் பண்றாரு. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் போயிட்டு இருந்த மருத்துவர்கள் ஆயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆயிருக்காங்க. நெகிழ்விக்கிற செய்தி என்னன்னா, அந்த பொண்ணு மருத்துவரை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகுது, அவங்க அப்பா அங்க வாட்ச்மேனா வெளியே நின்று இருக்காரு. இதையெல்லாம் சொல்யூஷனா பண்ணி காமிச்சது அதிமுக. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், நிதி நிலைமை பத்தி தெரியாதுன்னா டேப் கொடுப்போம், நீங்க எதுக்கு தேர்தல் அறிக்கையில் போடுறீங்க? ஒன்று நீங்க கோமாளித்தனமா எதையும் தெரியாம போய் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு நிதி நிலைமையை கையாள தெரியலன்னு இருக்கணும். கையாள தெரியலங்கிறதுக்கு அது மட்டும் எடுத்துக்காட்டு இல்லை. இந்தியா சுதந்திரம் பெற்று அப்ப இருந்து இப்ப தமிழ்நாடு இப்போ வரைக்கும் 75 வருஷம் வரலாறுல தமிழ்நாடு வாங்கி இருக்கிற கடன் 4.25 லட்சம் கோடி. இவங்க 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கி 10 லட்சம் கோடி 9 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க கடனை. அப்ப இது என்ன நிதி மேலாண்மை? அப்படி பண்ணுனீங்க. ஓகே, நான் கோபி கிட்ட வந்து, கோபி நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னா கோபி என்ன யோசிக்கணும்? நான் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், எனக்கு வந்து வாடகை வரும், அதை வச்சு நான் இஎம்ஐ கட்டுவேன், 10 வருஷம் கழிச்சு எனக்கு வருமானம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 1 கோடி ரூபாய் கோபி நான் ரேஞ்ச் ரோவர் கார் வாங்குறேன்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து 1 ரூபா உங்களுக்கு காசு வராது, நீங்கள் தான் செலவு பண்ணணும். அப்போ நீங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா இந்த 5 லட்சம் கோடிக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி என்டையர் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பாக இருக்கட்டும் இல்லை முதலீடாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருக்கீங்கிற கேள்வி வருது. நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்றதுக்கும் தான் இதை யூஸ் பண்ணுவீங்கன்னா, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வளரும் மாநிலமாக, வளரும் மாநிலங்கள் பட்டியலில் முன்னிலையில் இருக்குது. இப்போது இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பும் கூட மத்திய அரசுனால அது ரெக்கக்னைஸ் பண்ணப்படுதுன்றதெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டுறாங்கல்ல, சிஎம் ட்வீட்ஸ் போடுறாருல, அதெல்லாம். அப்போ அதில் ஒரு 2-3 விஷயம் பார்ப்போம். மத்திய அரசு ஒவ்வொரு இதுக்கு ஒரு நாட்டுக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு மொத்த நாட்டோட பொருள் உற்பத்தி திறன் அப்படிம்பாங்க. இதே ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டோட மொத்த பொருள் உற்பத்தி திறன் அது எவ்வளோ அதிகமாகுதோ அதுதான் அந்த ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி, அதுதான் வளர்ச்சி விகிதம்னு நான் கணக்கு போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் தமிழ் நடத்துகிறீங்க உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு உதாரணமாக நான் சொல்கிறேன், போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 1 கோடி ரூபா வருமானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவ்வளோ இருந்ததுன்னு சொல்ல. இப்போ இந்த ஆண்டு 5 கோடி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வளர்ச்சி 1 கோடியிலேருந்து 5 கோடிக்கு நீங்கள் உருவாக்கின வளர்ச்சி உங்களாலையா, ஸ்டாலின்னாலையா, உதயநிதினாலையா? உங்களால. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் தொழில் செய்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்சி அவங்கவுங்க கம்பெனி டெவலப் பண்ணுறங்காட்டிக்கு இந்த ஜிஎஸ்டிபி போகுது. இதுக்கு இந்த அரசு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறது தான் கேள்வி. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 கோடி ரூபா வருமானம் முதல் வந்துட்டு இருந்ததுன்னா அப்போ இருந்த கரண்ட் பில் கம்மி. இப்போ 5 கோடி வருமானம் வரும்போது கரண்ட் பில் அதிகம். அரசு உங்களை பர்டன் தான் பண்ணியிருக்கு. எம்எஸ்எம்இஸ்க்கு கரண்ட் பில் அதிகம், பர்டன் தான் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து பர்டன் தான் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போது இந்த கடன் வாங்குறோம்னு சொல்கிறோம், நாங்கள் கடன் வாங்கிக்கலாம், இந்த மத்திய அரசு நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த வளர்ச்சி விகிதத்துக்கும் இவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, அதை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா பட்டியலிட சமூகத்தை அதிகமாக இந்தியாவிலேயே துன்புறுத்தி அடிதடி நடத்தினதில் தமிழ்நாடு தான் அதிகம்னு சொல்லிட்டு மத்திய அரசு ரிப்போர்ட் சொல்லுது. இதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? அவங்க ரொம்ப செலக்டிவாக எடுத்து அதில் வந்து ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணுறதை மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர இன்னைக்கு ரியல் ப்ராப்ளம் என்னங்கிறது பண்ணல. இப்போ வேலை வாய்ப்பு 5 லட்சம் பேருக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். ஒரு 80,000 to 90,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பை இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஆட்சி முடியும் போது வந்து உங்கள் கனவு என்னன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஆட்சி ஆரம்பிக்கிறப்ப எங்கிட்ட கேட்டு என் கனவு என்னன்னு 5 வருஷத்தில் நீ பண்ணி கொடுத்தா நீ அரசாங்கம். நீ 1 மாதத்தில் அடுத்து தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. இப்போ வந்து என் கனவு என்னன்னு கேட்டு என்ன உங்களுக்கு பிரயோஜனம்? இதன் பின்னணி தான் என்ன? அந்த திட்டத்தோட நோக்கம் ட்ராமா தான். இது வரைக்கும் பண்ண ஏதோ நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிட்டு வாங்க. பயனில்லாத திட்டம் இது ட்ராமா மட்டும்தான் என்னால் நிரூபிக்க முடியும். லேப்டாப் ஃபார் எக்ஸாம்பிள், நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணாங்க. நாங்கள் சொல்கிறோம் 10 வருஷத்தில் 52,35,000 பேருக்கு லேப்டாப் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் 5 வருஷம் ஒரு ஃபங்க்ஷனோட அப்படிலாம் பண்ணிட்டு இல்லை. 5 வருஷத்தில் நீங்கள் ஒரே ஒரு லேப்டாப் கூட கொடுக்கல. டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கவே இல்லை. சரி, நாங்கள் 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோம்? 11th 12th நீங்கள் நல்லா படிங்க, அதுக்கப்புறம் காலேஜில் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு 10-11வது படிக்கும்போது அவங்க அப்பா அம்மா லேப்டாப் வாங்கி கொடுத்து டைப் பண்ணி பழகி கோடிங் அது இது கற்றுக்கிட்டு காலேஜ் முடியும் போது அவன் இருப்பான். இந்த பக்கம் ஒரு ஏழை மாணவன் ஃபைனல் இயர் வரும்போது தான் லேப்டாப்பே கையில் கிடைக்கும், இல்லை அதுவுமே கிடைக்காம கூட ஏதோ காலேஜ் இருக்க டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணணும்னா ஒரு இன்டர்வியூவில் 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கம்பெனி பண்ணும்போது இவன் நல்லா பண்ணுவான், இவன் தடுமாறுவான். அந்த சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வை மெர்ஜ் பண்ணுறது ஒரு அரசாங்கத்தின் கடமைங்கிற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த லேப்டாப் திட்டத்தை உருவாக்கி
ஒரு லேப்டாப் 2 லேப்டாப் இல்லை, 52,35,000 லேப்டாப். இன்னைக்கு ஜென்ஜி கிரவுட் திமுக இருக்கு, தாவைக்காயிட்டு இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு இருக்கிற அந்த 22லேருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிற ஜென்ஜி கிரவுட்ல 52,35,000 பேர் அதிமுக ஆட்சினால, அம்மா ஆட்சினால, எடப்பாடி ஆட்சினால பயனடைஞ்சு நல்ல கரியரில் இருக்காங்கன்னு நான் சொல்லலை. இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல அத்தனை பேர் சொல்கிறாங்க. நான் ஜெர்மனியில் இன்ஜினியராக இருக்கேன், சயின்டிஸ்டாக இருக்கேன், ஆர்மியில் வந்து ஐடி ஸ்டாஃபாக இருக்கேன், நான் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்கேன், நான் வந்து இன்றைக்கி ஃபோட்டோஷாப் வச்சு நான் ஸ்டூடியோ வச்சுருக்கேன், நான் டிஜேவாக இருக்கேன், நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கேன். இது எல்லாம் நான் பிஹெச்டி பண்ணுறேன், இன்றைக்கும் ஒர்க் பண்ணுது, 10 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் இப்போ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் கூட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட திட்டம் தான். ஸோ இது போய் தானே இப்போ இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, முடிச்சிடறாங்க. அதை எடுத்துக்கிட்டோன்னா ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் பேசும்போது 2019 இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த லேப்டாப் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அப்போவே வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாதனால ஒரு 55,000 லேப்டாப் வந்து வீணானுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்ல. அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு ஏங்கிறது நான் சொல்கிறேன். சிஏஜி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கேன். ஒரு நிமிஷம், அது பொய்யான குற்றச்சாட்டு ஏங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அப்படி அவர் சொல்கிற குற்றச்சாட்டு சரின்னே வச்சுக்கலாம். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்ப்பா, நாங்கள் 52,35,000 லேப்டாப் கொடுத்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் 4.25 வருஷம் ஆச்சால, ஒரு லேப்டாப் அது கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் 2011 அப்புறமா ஒவ்வொரு ஆண்டும் ஆன் ஆவரேஜ் 5,000,000 7 லட்சம் லேப்டாப், ஆல்மோஸ்ட் ஒரு 900,000 1000 கோடி செலவில் மொத்தம் நான் சொன்ன 52,35,000 லேப்டாப் 7,322 கோடியில் கொடுத்துருக்கோம். 2019-20 அது முடிகிறப்போ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆணை பிறப்பிச்சு அடுத்த லேப்டாப் அக்வயர் பண்ணுறதுக்காக எடுத்து 2020 டிசம்பரில் அந்த துறைக்கு அந்த ஆணை பிறப்பிக்கப்படுது. 2021 ஆட்சி மாறுது. சரிங்களா? இன்னைக்கும் 4.25 வருஷம் கழிச்சு 2020 நாங்கள் ஆணை பிறப்பிச்சு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அது நின்று போனது. இன்னைக்கும் அதை குறை சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க எதுக்கு முதல்வர் இருக்கீங்க? நீங்க வெளியே போங்க, எடப்பாடி என்ன முதல்வர் வந்து செஞ்சுட்டு போயிடுவாரு. 10 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணங்காட்டியாச்சு. உங்கள் கையில் ஆட்சி இருந்தது 5 வருஷம். இன்னைக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க 11th அதிமுக 11th 12th கொடுத்தது ஏன்? எங்களுக்கு ஓட்டு முக்கியம் இல்லை, ஒரு பையனோட கரியர் முக்கியம். ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் தான். பட் வாக்கு அரசியலே பண்ணிட்டு இருந்தால் ஒரு சமூக மாற்றம் எப்பங்க ஏற்படும்? 11th 12th கொடுத்தா அவங்களுக்கு வாக்கு இல்லைனாலும் கொடுத்தோம், ஏன்னா அவங்க கரியரில் குரோ ஆகணும்னு. இவங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள மட்டும் பார்த்து அவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் எத்தனையோ பசங்க பாவம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி அந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. ஃபைனல் இயர் கொடுக்க வேணாம்னு நாங்கள் சொல்ல, இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்குறீங்களா? 10th 11th 12th கொடுங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. ப்ளஸ் இப்போ எப்படி 10 லட்சம் லேப்டாப் ஒரு மாதத்தில் கொடுப்பீங்க? ஏதோ ஒரு 50,000 கொடுப்பாங்க, நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 லட்சம் கோடி அளவுக்கு அமைச்சர்கள் இந்த ஒவ்வொரு துறையிலையுமே வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய ஒரு பட்டியலை, ஒரு அறிக்கையை ஆளுநர்கிட்ட இபிஎஸ் அவர்கள் கொடுக்குறார். அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அதுக்கான ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? அது நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஜட்ஜு போலீஸ் ஸ்டேஷன் அது கேஸ் ஆகி என்ன எடுக்கிறாங்கங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் நியாயப்படி அவங்க பண்ணது ஊழல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான தேவையான தரவுகள், எல்லா விஷயங்களும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே கொடுத்துருக்குறாங்க, உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் ஸோ. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, என்ன எதுக்குன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதான் உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்ததன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபோர்ஸ்டாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லைங்க. ஆல்ரெடி நேரு அவர் வந்து எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணான்னு இடியிலேருந்து லெட்டரே வந்துருச்சு, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு. எஃப்ஐஆர் போடுங்கலாம் வந்திருக்கு. இங்கே இருக்கிற காவல்துறை தான் அதில் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது ஊருக்கே தெரியும். இந்த மாதிரி இவங்க பண்ண ஊழல் பட்டியல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதை இப்போ தான் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல, இப்போ சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்பில். ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த ஆக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா ஒரு எதிர்க்கட்சியாகும்? நாங்கள் வந்து அதிமுக தொண்டர்களை, மக்களை நம்பி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் எடுக்கிறது அங்கே ஒரு தப்பு நடந்திருக்கு, அவங்க ஆக்ஷன் எடுத்து அது கொடுத்துருக்குறோம். அதையும் நம்பி நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ரகுபதி அவர்கள் சொல்கிறார், இதே மாதிரி தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நாங்களும் தான் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்க மேலே கேசஸ்லாம் நிலுவையில் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இப்போ கொடுக்குறது என்ன? அவங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக ஏதோ தேர்தலுக்காக கொடுக்கணும். 5 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? நாங்கள் தானே தப்பு பண்ணோம், நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. எங்கள் அமைச்சர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க. உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல நாங்கள் தப்பு பண்ணோன்னு. இங்கே எல்லாத்தையும் 33 அமைச்சர் ஏதோ நினைக்கிறேன், எல்லாத்தையும் உள்ளே வைங்க. ஒருத்தர் கூட நீங்கள் உள்ளே வைக்கவே இல்லையே. அப்படின்னா உங்கள்கிட்ட ஆதாரம் எல்லாம் வெறும் வாயில் தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில், தலைநகர்லேயே நிறைய போராட்டங்கள், இன்னும் இதர மாவட்டங்கள்லையும் கூட நடக்குது. ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள், அதில் இப்போ செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள். ஸோ இப்படி இந்த மாதிரியான போராட்டங்கள் இப்போ எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும், அதிருப்தியின் வெளிப்பாடாக இதை பார்க்கலாமா?
அண்ட் இது தேர்தலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும்னா ஏன் போராடுறாங்கிற பார்க்கணும். இப்போ கோபி வரீங்க, கோபி நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்களோட அசோசியேஷன் ஹெட்டாக எனக்கு வந்து ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா இந்த அசோசியேஷனுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நான் அமைச்சு தரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து நான் ஹெட் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் கோபி ஃபோன் எடுக்கிறதில்ல, கோபி என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. அப்போ கோபி ஒரு நாள் இரிட்டேட் ஆகி ஆஃபீஸ் முன்னாடி தர்ணா பண்ணுறாரு. இது நமக்கு புரியறதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுதான் நடக்குது. செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் இவங்களாம் ஏன் போராடுறாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் இவங்களுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு ஸ்டாலின் அரசு சொல்லிச்சோ இன்னும் ஒரு மாதத்தில் ஆட்சி முடியும் போது இவ்வளோ நாள் பொறுத்திருந்து பார்த்தோம், செய்யவே இல்லை. இப்போ செய்யலான்னு கவர்மெண்ட்டே முடிஞ்சிடும், எப்போ தான் செய்வாங்கங்கிற அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக அவங்க போராடுறாங்க. அப்போ அவங்க போராடுறாங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது அந்த இடைநிலை ஆசிரியர் வந்து ஒரு 20-25,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க குடும்பமெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டது எல்லாமே திமுக எதிர்ப்பாக தானே போகும். கவர்மெண்ட் அதிகாரிகள் ஜாக்டோ ஜியோ போராடினாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கங்கே போராடுறாங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு எதிர்ப்பாக தானே போகும். யார் போராடுறா? மக்கள் தானே போராடுறாங்க. நம்ம என்ன ஆர்டிஃபிஷியலாக ரோபோ வச்சா போராடுறோம் இல்லையே. அதில் ஒரு முக்கிய பகுதி இருக்கிறவங்களுக்காக இப்போது அந்த போராட்டத்துக்கு முன்பாகவே இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு புது வகையான இப்போ ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று இப்போ அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் அந்த போராட்டமும் நடக்கலை, ஜாக்டோ ஜியோ அவங்க இது போராட்டமும் நடக்கலை. இதற்கப்புறம் அவங்களோட வாக்குகள் வந்து சிதற வாய்ப்பு இல்லை, திரும்பவும் திமுகவை நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா அவங்க ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க. என்ன காரணம்னா எங்களை எவ்வளோ வருஷமாக கடந்த 5 வருஷமாக அலக்கழிச்சிட்டு இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பேசும்போது அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வரும்போது. ஆனால் இப்போது ஜீவோ வரும்போது அது தெரியும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வேணா நிற்கலாம். கண்டிப்பாக சொல்லிட முடியுமா? அது இல்லைங்க. எதன் அடிப்படையில் நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம். இப்போ யாருனாலையும் வந்து ஊர்ஜிதமாக இந்த பர்டிகுலர் செக்டர் இந்த பார்ட்டிக்கு இவ்வளோ போடுவாங்க, இந்த பார்ட்டிக்கு இவ்வளோ போட மாட்டாங்கன்னு வரையறுத்து சொல்லவே முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டேட்டு, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. நம்ம போகும்போது அங்கங்கே ட்ராவல் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் கவர்மெண்ட் அதிகாரிகள் இந்த ட்ரெஸ்ஸில் போகும்போது நம்ம அதிமுகன்னு தெரியுது. சார் எப்படியாவது தயவு செஞ்சு மாறிடுங்க சார், எங்களால் முடியல சார். நீங்கள் வந்து பென்ஷன் ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்குறீங்க, அதை தாண்டி பல ப்ராப்ளம் இருக்குது கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு. எப்படி இயங்குறாங்க, எந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க, எந்தளவு அந்தந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுது, இது எல்லாமே இருக்குது. ஒன்றுமே இல்லை சார், தயவு செஞ்சு மாற்றம், உங்கள் ஆட்சி இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு இல்லை, பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சினா நல்லா இருக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சூரஜ் அவரோட விஷயம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பையன் எப்படி அவ்வளோ என்ஜாய் பண்ணி, நம்ம எதிரியாக இருந்தாலும் உங்களாலேயும் என்னாலையும் பிடிக்காதவங்க இருந்தாலும் அப்படி வெட்ட முடியுமா? அந்த பையன் என்ஜாய் பண்ணி பண்ணுறான். ஆனால் அந்த வெட்டுற பையன் பெருசாக யாருன்னு கூட இந்த பையனுக்கு தெரியாது. அப்போ போதைப் பொருள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அந்த பையன் அப்படி பண்ணுறான். அந்த போதைப் பொருள் இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோவையில் விமான நிலையத்தில் அந்த மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்ததாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்தது, தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா இது இருக்குது. ஏன்னா பாலியல் வன்புணர்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, எல்லா பக்கம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பட்ஜெட்டில் ஒரு 70 கோடி 75 கோடி ஒதுக்குனாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த சூரஜ் கேஸே எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, காய்ச்சல் அடிக்குதுன்னா காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு காய்ச்சல் எதனால் வந்து அந்த ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணாதான் அதனால உங்களுக்கு அடுத்த தடவை காய்ச்சல் வராது. இப்போ சூரஜ் விஷயம் எதனால்? அந்த பையன்லாம் ஸ்கூல் படிக்கிற பையன் இப்போ ட்ராப் அவுட் ஆகிருக்கான். ட்ராப் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம்? ஸ்கூலில் இனஃப் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இல்லை, இனஃப் கிளாஸ் ரூம்ஸ் இல்லை, ஒரே டீச்சர் எல்லா சப்ஜெக்ட் எல்லா கிளாஸ்க்கு எடுக்கிறாங்க, ஒரே ரூமில் வச்சு எடுக்கிறாங்க. அப்போ இது சரி பண்ணால் ட்ராப் அவுட் குறையும், டீச்சர்ஸ் நல்ல அட்டென்ஷன் கொடுக்க முடியும். அந்த பையனை படிப்பை தாண்டி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து ட்ராப் அவுட்டை குறைப்பாங்க. ட்ராப் அவுட்டை குறைச்சா இந்த மாதிரி வெளியே வர மாட்டாங்க. இவன் வெளியே வந்து ட்ராப் அவுட் ஆனாலும் இந்த கஞ்சா போதைக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கஞ்சா ஆப்ரேஷன் 1, 2, 3 பேர் வைக்காமல் உண்மையாக போதைப் பொருள் புழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணால் அவன் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டான். அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தால் அவன் சண்டையே போட்டிருந்தால் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக வெட்டியிருக்க மாட்டான். மூணாவது, அப்படி அரெஸ்டாகி போய் ஒருத்தன் ஜுவனைல் ஹோமில் இருக்கான்னா அங்கே 13 டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே இல்லாமல் இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில். அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் இருக்கிற ஜுவனைல் ஹோமில் அவன் என்ன பண்ணுறீங்க, 3 வருஷம் வச்சு வெளியே அனுப்புறீங்க. நான் சில டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்லாம் பேசினா வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி வெளியில் போகும்போது ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல வேலையில் சம்பாரித்து ஒரு சக மனிதர்களோட வாழ முடிகிற நிலைமையில் வெளியே அனுப்புகிறாங்க சார். இவங்க 3 வருஷம் வச்சு வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அவன் போகும்போது இங்கே கேங் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் போய் அதே பையன் பிக் பேக்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று போட்டு திரும்ப உள்ள வரான் சார். அப்போ இது யூஸே இல்லை. அப்போ இந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்கூல் எஜுகேஷனு, லா அண்ட் ஆர்டரு, இங்கே இருக்கிற ரீஹாபிலிட்டேஷனு, இது 3 ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணி இந்த ரூட் காஸ் எப்போ சால்வ் பண்ணுறோமோ
அப்போ தான் சூரஜ் இஷ்யூ மாதிரி ஒரு இஷ்யூ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வராது. இதை பற்றி எத்தனை டிபேட் நடத்தியிருக்காங்க, இதுக்கு என்ன பாலிசி மேக் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இதுக்குன்னு என்ன சொல்யூஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு எடுத்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி இங்கே நடக்குது அங்கே நடக்குது, இங்கே தமிழ்நாட்டை நான் ஆள போகிறேன்னா பாஜக ஆள போதான்னு பிதற்றிட்டு இருக்கிற ஸ்டாலின் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காரு? இங்கே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் அங்கே இருந்து ஒருத்தன் வந்து இது பண்ணுவான் அது பண்ணுவான்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. பிரசன்ட் ப்ராப்ளம் நீங்க தான் லீட் பண்றீங்க, நீங்க தான் சிஎம் ஆறீங்க. பிரச்சனைகளை கேட்டா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற பிரச்சனைகளை நீங்க ஒட்டுமொத்த மாநிலமே அந்த நிலைமையில இருக்கு. நீங்க ஒரு ஜர்னலிஸ்டா கடைசி 365 நாள்ல எத்தனை பாலியல் வன்புணர்வு கேஸ் வந்திருக்கு நீங்களே எடுத்து பாருங்க. நான் அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துறப்போ அந்த 90 நாள்ல மட்டும் 100 சம்பவங்கள், அதுல 66 சம்பவங்கள் மாணவிகளுக்கு மட்டும் நடந்திருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த வீடியோ வெளியே வந்தங்காட்டி நம்ம சோசியல் மீடியால கொந்தளிச்சோம், எல்லாம் நகர்ந்து போயிட்டோம். சூரஜ் பாவம் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் திருத்தணி வேற ரயில்வே ஸ்டேஷனில் கூட ஒருத்தர் மாதிரி அடுத்த நாளே அடிச்சாங்க. ஸோ இது அங்கொன்றும் இங்கொன்றும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதை தீர்க்கறதுக்கு சரி அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தால் நடந்துக்கிட்டுன்னு விட்டுறலாமா? அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்தாலும் கூட அவர் சொல்ற வாதம் சரின்னு வச்சுட்டா கூட அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்காம பண்றதுக்கு தான் நீங்க அரசாங்கம் இருக்கீங்க, அதுக்கிட்ட பாலிசி பண்ணிருக்கீங்கிறத என்னோட கேள்வி. கஞ்சா போதைப் பொருள்னு எடுத்தா கஞ்சா 0 கல்டிவேஷன்ல இருக்கு. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணிருக்கோம் அமைச்சர் மாசு. பாவம் மாசு வந்து அவர் மேரத்தான் மட்டும்தான் ஓடுறாரு, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போறது இல்லை. அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாலே அவரோட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் 3 அடி கஞ்சா வளர்ந்து கிடக்குது. அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா பார்த்துருப்பாரு. அவர் மேரத்தான் மட்டும் ஓடுறங்காடிக்கு பார்க்கல, அவருக்கே தெரியல. இன்னைக்கு நீங்க கமெண்ட்ல போட்டு மக்கள் கஞ்சா பழக்கம் தமிழ்நாட்டில் 0ன்னு இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னா இல்ல போதைப் பொருள் கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, மாசு பொய் சொல்றாருன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க, மக்கள் சொல்லட்டும். நினைச்சேன் இப்போ திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுறீங்க, ஆனால் இந்த பேசுகிற முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒரு லாஸ்ட் 6 மாதங்களாக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆனது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அந்த சார் விவகாரம், அதில் இருந்து தான் ஒரு மாதிரி அதிமுகவோட எதிர்ப்பே ஃபுல் ஃபோர்ஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அதிமுக தங்களுக்கு இருந்த வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக செயல்படலை. கட்சி பிரச்சனையை பார்க்கறதுக்கே நிறைய நேரம் இருந்தது. 5 வருஷம் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பட்டியலிடுவோம். 5 வருஷத்தில் மொத்தமாக எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், பதாகை வச்ச ஆர்ப்பாட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், திமுக எதிர்த்து பொதுக்கூட்டங்கள் எத்தனை போட்டிருக்கோம் மொத்தமாக? இப்போ திமுக தவிர எதிர்க்கிற எல்லா கட்சியும் எதிர்கட்சிகள். ஃபீஷியலாக நாங்கள் தான் எதிர்கட்சி, ஏன்னா எங்களுக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. எதிர்க்கிற கட்சியெல்லாம் எதிர்கட்சின்னு சொல்லிக்கலாம். லிஸ்ட் எடுங்க, யார் பண்ணியிருக்கான்னு பாருங்க. நாங்கள் தான் ஹையஸ்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் எல்லாமே எதிர்த்திருக்கோம். சும்மா இப்படி சொல்றதுக்காக தாக்கத்தை ஏற்படுத்துச்சா? அதான கேள்வி. தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படிங்கிறத வந்து இந்த 2026 தேர்தல் உங்களுக்கு ரிசல்ட்ல தெரியுங்கிற நான். அதுவும் அந்த சமயங்களில் குறிப்பாக அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த வரைக்குமே வந்து அவர் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இப்போ அண்ணாமலை இல்லாததுனால ஒரு மாதிரி அதிமுக வெளியில் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துருக்கீங்க. இல்லை, அது வந்து சொல்கிறவங்களோட பார்வையாக இருக்கலாம், அது என்னோட பார்வை இல்லை. சொன்ன மாதிரி மக்கள் முடிவுக்கு தான் அதை விடணும் அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி கூட்டணிகள் மாறப்போகிறது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.